அஸ்ஸலாமு அலைக்கும். எங்க ஊர் காயல்பட்டினம் ஸ்பெஷல் நாட்டுக்கோழி ஆனம். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். ஆனா டேஸ்ட் செம்ம சூப்பரா இருக்கும். எப்படி செய்து பார்ப்போமா? கிளீன் பண்ண கோழில 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணி நல்லா கையால மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1/2 அன் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்து கோகனட் ஆயில், கீ சேர்த்து ஹீட் ஆன உடனே ஆனியன் சேர்த்து நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஆனியன், ரம்ப இலை சேர்த்து அகைன் நல்லா ஆயிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப் கர்டு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேரினேட் பண்ண சிக்கனை ஆட் பண்ணி நல்லா ஆயிலே பிரட்டி விட்டுப்போம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ லிட் ஓபன் பண்ணி கறிக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு குக் பண்ணுங்க. இப்போ லிட் ஓபன் பண்றேன். சிக்கன் ஒரு 90% குக் ஆகிருச்சு. இப்போ ட்ரம் ஸ்டிக் சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி கிரேவில முருங்கைக்காவான்னு ஒரு சில பேருக்கு ஆச்சரியமா இருக்கும். பட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். மூடி போட்டு அகைன் ஒரு 10 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு ஒரு கைப்பிடி முந்திரி, பாதாமை ஹாட் வாட்டர்ல சோக் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்டா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் அப்புறம் லிட் ஓபன் பண்றேன். சிக்கன் சூப்பரா குக் ஆகிருச்சு. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ண பேஸ்ட்ல இருந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. அவ்வளோதான், அருமையான நாட்டுக்கோழி ஆனம் ரெடி ஆகிருச்சு. சூடான ரைஸ்க்கு இந்த கிரேவி கூட ரசமும் வச்சு சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா.